தான் நம்ம ஒவ்வொரு யூடியூப்பரும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏதோ சாதாரணம்ன்ட்டு நினச்சி ஆரம்பித்தோம். ஆனால் அது விடாத கருப்புங்கிற மாதிரி எங்கெங்கேயோ கொண்டுட்டு போய் விடுது. எந்த ஒரு தொழிலுமே எந்த ஒரு வேலையும் கஷ்டம் இல்லாமல் இல்லை. எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். பூமிகா அபிஷியல். ஹாய் ஹாய் பூமிகா, பேர் நல்லா இருக்கு. அதுதான், எந்த ஒரு வேலையும் கஷ்டம் இல்லாமல் கிடைக்காது. இப்போ இந்த பெயிண்டரு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வீட்டையும் ஒரே ஆள் கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்களும் கூட, அவங்க அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு. சரி, ஒருத்தர்கிட்டயே விட்டு அவங்க பாட்டுக்கும் தினமும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அடிச்சிட்ருக்காங்க. அவங்களே ஒருத்தரே தான் செஞ்சிட்ருக்காங்க. வேலை நீட்டாக செய்வாங்க தெரிஞ்சவங்கன்ட்டு. அப்புறம் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. வெயில் காலத்துலேயும் பாருங்கள், அவங்க வெயில் இருக்கிற நேரத்தில் கீழே நிழல்லாம் இருக்கிற இடத்துலலாம் பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. என்ன இந்த வெயில் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் பூமிகா. நீங்கள் லேடிஸாக தான் இருப்பீங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் வெளுத்து வாங்குதுங்களா? எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் வெளுத்து வாங்குது. அதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் ஊரில் இப்படி தான் 107 டிகிரி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாயங்காலம் நியூஸில் பார்த்தா தெரிஞ்சிடும். 109 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. எப்பயுமே 100 டிகிரின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே எல்லா இதுலேயும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் முன்னேற முடியும். எதுவுமே சாதாரணம் இல்லை. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு உழைப்பு கஷ்டம் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. ஆமாம். நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர்? நீங்கள் எந்த ஊர்? எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாகவும் எல்லா இடத்துலையும் வெயிலாக தான் இருக்கும். அதில் ஈரோடு பக்கம்தான் ரொம்ப ஜாஸ்தி. சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வெறும் தயிர் சாப்பாடு தான். சாப்பாடு மட்டும் வச்சுட்டு மதியம் இப்போ தயிரும் மாங்காய் பத்தையும் வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டு ரசம் இருக்குது, அவ்வளோதான். வேறெல்லாம் அடுப்படியில் போய் வேலை செய்கிற மாதிரி இல்லை. இட்லியோ தோசையோ மாவாட்டி வைக்கல, அது சுடுற மாதிரியும் இல்லை. ஏன்னா கிச்சன் ரூமில் எல்லோரும் இப்போ ரொம்பவே அவஸ்தைப்படுறோம். கிச்சன் ரூமில் நின்று சமைக்க முடியல. அதனால் அதுவும் சாப்பிடவும் முடியல வெயிலில். லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு. புளிக்குழம்பு. ஓகே ஓகே. நீங்கள் எந்த ஊர் கேட்டேன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் யூடியூபரா? போச்சு எதுவோ அனுப்பிவிட்டேன். எதுவோ வருது பார்த்தீங்களா? இங்கே வீடியோ எடுக்கும்போதே ஏதோ மெசேஜ் வருது. அடாடா, என்ன ஆச்சு? வீடியோ எடுத்தாலே ஃபோனு கொஞ்சம் ஹீட் ஆகும் இல்லைங்களா? அதனால் அது மெசேஜ் வருது பார்த்தீங்களா? அப்படியே கம்மியாயிடும்.
அதை தான் சொன்னது.